வடசேரி பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என கூறி தங்களை விரட்டியடிப்பதாக நரிக்குறவர் என மக்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் என மக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையத்தில் ஊசி பாசி உள்ளிட்ட பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வடசேரி பேருந்து நிலையத்தில் தங்களை வியாபாரம் செய்ய விடாமல் அடித்து துரத்துவதாக நரிக்குறவர் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிப்பதற்காக சென்றனர். அப்போது பேசிய அவர்கள் தங்களை காவல்துறையினர் திருநங்கைகள் என அனைவரும் அடித்து துரத்துவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அதுக்காக இப்போ இந்த வடசேரி பேஷன்ல வியாபார மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. அடிச்சு துரத்துறாங்க. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆசிரமானங்க அடிக்கிறான். இந்த கை தட்டி பிச்சை எடுக்கிற 9 காரங்க அடிக்கிறாங்க. குழந்தைய பிடிங்கிட்டு போய் போடுறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ரொம்ப அநியாயம் பண்றாங்க. வெட்டி சாமான் வச்சு சுத்த விட மாட்டேங்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல கடை போட்டி உட்கார விட மாட்டேங்கிறான். அப்படி எங்களுக்கெல்லாம் அநியாயம் பண்ணிட்டாங்க. மேலும் வடசேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆதரவற்றோர் முகாமின் நிர்வாகிகள் தங்களுக்கு பெரும் தொல்லை கொடுப்பதாகவும் கர்ப்பிணி பெண்ணை கூட தாக்குவதாகவும் நரிக்குறவர் என மக்கள் தெரிவித்துள்ளனர். பஸ்ல இருந்து கீழே எடுத்து போடுவோம். ஊக்க பிடிச்சி இழுப்பா, பிள்ளைய பிடிச்சி இழுப்பா, கை கால் உடஞ்சா எங்களுக்கு தெரியாது. மாசமான பொம்பளை தள்ளி விடுவா, மேல இருந்து கீழே பிடிச்சி இழுத்தி போடுவா. பஸ்ல யாருன்னா அது யாரு? ஆசிரியர் மேடம் ஒண்ணு இருக்கு. ஆசிரியர் மேடமா? அந்த ஆதரவு அந்த ஆதரவு இது அங்க போக விடாம இந்த விவகாரம் தொடர்பாக வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என அங்கிருந்த போலீசார் கூறிய நிலையில் அவர்கள் ஆட்சியரை பார்ப்பதற்காக வெளியிலேயே காத்திருந்தனர். ஒருபுறம் நரிக்குறவர் என மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு மேற்கொண்டாலும் அவர்களை இழிவாக நினைத்து இதுபோன்ற அதிகார வரம்பை மீறும் அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.